இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மார்ச் 28ஆம் தேதி பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரம்பூரில் ஏசியுடன் கூடிய தாவேகா தேர்தல் பணிமனை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் பரப்புரையை அங்கு அவர் மேற்கொள்கிறார் என்கின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விஜய் பரப்புரை மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக உள்துறை செயலரை சந்தித்திருக்கிறார் தாவேகாவின் செங்கோட்டையன். மார்ச் 27ஆம் தேதி தேர்தல் பணிமனையை தாவேகா தலைவர் விஜய் திறந்து வைக்கிறார். மார்ச் 28ஆம் தேதி பெரம்பூரில் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். இதனால் பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுகிறாரா என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தம் 20 நாட்கள் பரப்புரை செய்ய இருக்கிறார். நாள்தோறும் 5-6 இடங்களில் விஜய் பேசுகிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், மார்ச் 28ஆம் தேதி தேர்தல் பரப்புரையை பெரம்பூரில் நடத்த இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இதனால் அங்கு அவர் போட்டியிடுகிறாரா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்ன விவரம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வடசென்னை மாவட்டம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது என்று மாநில நிர்வாகிகள் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த தொகுதியில் பணிமனை தயாராவதற்கான ஏற்பாடுகள், தேர்தலுக்கான தொகுதி அலுவலகம் தயார் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வரக்கூடிய 27 மற்றும் 28 இந்த 2 நாட்களில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வர இருப்பதாகவும் 28ஆம் தேதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே, அதாவது 27ஆம் தேதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் அங்கு தொகுதிக்கான தேர்தல் அலுவலகம் திறக்கக்கூடிய நடவடிக்கை போன்றவற்றையும் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மையமாக வைத்துதான் இன்றைய தினம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனுவும் அளித்திருக்கிறார். அதாவது விஜய் உட்பட தமிழக வெற்றி கழகத்தில் 20 பேர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்கள், அதற்கெல்லாம் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் செங்கோட்டையன் மனுவும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கொடுத்திருக்கிறார். எனவே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை மையமாக வைத்து விஜய் போட்டியிடுகிறார் என்றும் அதற்கான பணிகள் தொடங்க இருப்பதாகவும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்தே தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை மேற்கொள்ள இருப்பதற்கான அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டிருப்பதாக தாவேகா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.